லாஸ்ட் பார்ட்டில் தங்கச்சிக்கு ரிசப்ஷனிஸ்ட்டாக வந்து வேலை கொடுத்துருப்பாள்லையா அக்கா, அந்த இடத்துல நின்று வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே அவளுக்கு பயங்கரமாக ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஹாஸ்பிட்டலில் வந்து மயங்கி விழுந்தவ கண்ணை திறந்து பார்க்குறா. பக்கத்தில் அவளோட பாய் ஃப்ரெண்ட் உட்காந்துட்டு இருக்கான். அவனை பார்த்தோடையுமே ரொம்ப பயந்து போயிடுறாளா. அவனும் வந்து இங்கே பாரு, தயவு செஞ்சு என்னை பார்த்து பயப்பட தேவையில்லை, அது மட்டும் இல்லாமல் நடந்த விஷயங்கள் நடந்து போச்சு. இங்கே பாருமே, நம்மளுடைய குழந்தைங்கள 2 பேர், ஒரு பையன் ஒரு பொண்ணு தெரியுமா, அவங்களோட ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்க. சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆமாம், நாம இப்போ பேரண்ட்ஸ் ஆக போகிறோம் அப்படின்னு பாரு. கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா, நீ ஒரு ரிசப்ஷனிஸ்டாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்க. பிறக்க போகிற குழந்தைங்க வந்து கடைசி வரைக்கும் நீ இப்படி இருக்கும் போதே பிறக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க. அவளோ அம்மா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. இங்கே பாரு, உங்களுடைய அக்கா என்னுடைய மொத்த ஃபேமிலியை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி இருந்தாலும் எங்கள் ஃபேமிலிக்கான ரெப்புடேஷன் இன்னமும் வந்து குறையவே கிடையாது. கடைசி வரைக்கும் என்னுடைய குழந்தைங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கணுமா, கொஞ்சமாவது யோசித்து பாரு. உங்கள் அக்கா நினச்சிருந்தா உனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்துருந்துருக்கலாம். போய் ஒரு லோ லெவலில் ரிசப்ஷனிஸ்டாக போய் உன்னை உட்கார வச்சுட்டாலே அப்படின்னு சொல்ல அவளை வந்து பேசாமல் அமைதியாக இருக்காளா. அது என்கிட்ட ஒரு யோசனை இருக்குது. உன்னுடைய அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு பணயமாக வச்சு உங்கள் அக்கா கிட்டே எங்களுடைய ப்ராப்பர்ட்டியை திரும்பி வாங்கிக்கிறோம். அந்த மாதிரி எங்களுடைய ப்ராப்பர்ட்டி திரும்ப வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, யோசிச்சு பாருமே, உன்னை இந்த மாதிரி நிலைமையில நான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவ்வளோ விளையாடுறீங்களா, நிச்சயமானதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. பயப்படாத, உன்னுடைய அப்பாவை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். எங்களுடைய ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு திரும்ப கிடைச்சோன்னே அவரை விட்டுற போகிறோம். எங்களுடைய ப்ராப்பர்ட்டியை மறுபடியும் வாங்கிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண போகிறேன். தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல மூலமாக இழந்த எங்களுடைய வாழ்க்கையும் திரும்ப கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளும் கல்யாணம் பண்ணிக்கலாம். பிறக்க போகிற நம்ம குழந்தைங்களும் கஷ்டப்படாதுங்க, யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்ல அவ்வளோ சரி. ஆனால் வந்து என்னுடைய அப்பாவையோ என்னுடைய அக்காவையோ எதுவும் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாளா. சரி நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ இருக்கக்கூடிய வீட்டோட கதவை வந்து திறந்து விட்டுறாளா. பாய் ஃப்ரெண்டும் அப்புறம் அவனோட அப்பாவும் சேர்ந்துட்டு உள்ளுக்குள்ள நிறைய கரெக்டாக வந்து இப்போ நம்ம ஹீரோயினோட அப்பாவும் யாரது பின்வாசல் வழியாக உள்ளுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே வராரா. இப்போ வேகமாக போய் அவரை பிடிச்சி கட்டி போட்டுடுறாங்க. அவரும் வந்துட்டு விடாமல் வந்து போராடிட்டு இருக்காரா. இப்போ வயசானாலும் வந்து இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருப்பா இல்லையா. என்ன பார்த்துட்டு இருக்க, சீக்கிரமாக வந்து எங்களுக்கு இவரை கட்டி போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல அவளும் ரொம்ப பயந்துக்கிட்டே கிட்டக்க வராளா. இப்போ அப்பப்போ வந்துட்டு அவன் முகத்தில் ஒரு முகமுடி போட்டு முடி வச்சிருப்பாளா. அதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணி என்னுடைய 2வது பொண்ணு தான் தெரிஞ்ச உடனேயுமே அவர் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாரு. இப்போ பாய் ஃப்ரெண்டை தன்னுடைய முகமுடியை கழிச்சிட்டு அதான் தெரிஞ்சு போச்சு இல்லையா உங்கள் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவ்வளோ இங்கே பாரு, என்னுடைய அப்பாவை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தானே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. எல்லா விஷயத்துக்கு காரணமே இந்த ஆள் தான், கல்யாணத்துக்கு எடுத்து விட்டாரு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபேமிலியோட மொத்த சொத்தையுமே நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தடுக்கிறதுக்காக வராளா. அவளுடைய வயிற்றுலேயே வாங்கி எத்த அவளை அந்த இடத்துல வழியால் துடிச்சிட்டு இருக்க. அப்பாவை அந்த இடத்துல இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ அவளை வந்து வேற வழி இல்லாமல் ஃபோன் எடுத்துட்டு ஃபோன் பண்ணி அப்பாவை என்னுடைய பாய் ஃப்ரெண்டும் அப்புறம் அவனோட அப்பாவும் சேர்ந்து கழட்டிட்டு போயிட்டாங்க, உடனே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட அவ்வளோ பயங்கரமாக ஷாக் ஆயிடுறா. நேராக வந்துட்டு இங்கே பாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி கண்ணத்துலேயே அறைய. அவ்வளோ வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாது, என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் தான் அப்பாவை கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு வந்து கடத்திட்டு போனால் அவனும் வந்துட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிடுவானா. சரின்னு சொல்லி தன்னுடைய பாடி கார்ட்ஸோட அந்த இடத்துக்கு வந்துடுறா. பாடி கார்ட்டில் தன்னுடைய அசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு இங்கே பாருங்க, உடனே என்னுடைய அப்பாவை காப்பாற்றி வெளியில் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பாய் ஃப்ரெண்டும் வெளியில் வந்து ஒரு வாக்கி டாக்கி மாதிரி இருக்குமா. பாடிகார்ட்ஸ் யாருமே உள்ளுக்குள்ளே வரக்கூடாது, பொண்ணுங்க மட்டும் உள்ளுக்குள்ளே வாங்க, சப்போஸ் யாராவது உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுடைய அப்பா உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல. இப்போ நம்மளோட ஹீரோயினும் சரி நான் உள்ளுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாள். அசிஸ்டண்ட்டும் விளையாடாதீங்க மேடம், உள்ளுக்குள்ளே நிறைய ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்ல. ஏன்னா வந்து இந்த உலகத்துக்கு வந்து கொடுத்தவரை என்னுடைய அப்பா தான், அவரை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை, யாரும் என் பின்னாடி வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூடியவளோ தன்னுடைய பாய் ஃப்ரெண்டை பார்த்துட்டு இங்கே பாரு, நீ கேட்ட பணத்தை நான் கொண்டுட்டு வந்துட்டேன், உடனே என்னுடைய அப்பாவை விட்டுடு அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க. அவனும் பணத்துக்காக மட்டும் உங்கள் அப்பாவை கடத்தினே நினச்சிட்டு இருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அவ்வளோ ஷாக் ஆயிரா. வேறு உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. இது உன்னுடைய அக்கா இங்கே மொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்துகிட்டு, இந்த உன்னுடைய அக்காவையும் உன்னுடைய அப்பாவையும் இந்த இடத்துலையே கொண்டு போட்டுடு, உங்கள் அக்கா மட்டும் இறந்தான்னு சி குரூப்போட அடுத்த ஓனரே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவ்வளோ பயங்கரமாக ஷாக் ஆயிரா. இப்போ அந்த கத்தியை வாங்கிட்டு கண்ட பாய் ஃப்ரெண்டை போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காளா. இப்போ தன்னுடைய அக்காவை பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு இருக்க, சீக்கிரமாக போய் அப்பாவை காப்பாற்று அப்படின்னு சொல்லி அவளும் வேகமாக போய் கரெக்டாக ஊற்று விட்டுட்டு இருக்கா. இப்போ பக்கத்தில் பாய் ஃப்ரெண்டோட அப்பா நின்றுட்டு இருப்பாரா. அவர் கையில் வந்து கத்தி வச்சுட்டு இருப்பாரு. வேகமாக வந்து தங்கச்சியோட முதுகுலேயே வந்து குத்திடுறாரு. இதை பார்த்துட்டு அப்பாவும் அப்புறம் நம்மளோட ஹீரோயினும் வந்து ரொம்பவுமே ஷாக் ஆகி பாய் ஃப்ரெண்டும் எந்திரிச்சு நின்றுட்டு இப்போ தங்கச்சி இருப்பா இல்லையா, அவளுடைய கழுத்தை பிடிச்சி நடிச்சிட்டு இருக்கான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையும் வந்து அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி நடிச்சிட்டு இருக்க. அவளோ என்னுடைய குழந்தைய காப்பாற்றிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இப்போ அப்பாவும் வந்துட்டு என் பொண்ணு எதுவும் பண்ணிடாத, அவளோட வயிற்றுல வந்து உன்னுடைய குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல. அவனும் குழந்தையா, அது எப்போவோ செத்து போச்சு, அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் பொய்யான ஒரு ஹார்ட் பீட் இருக்கக்கூடியது தான் உன்கிட்ட வந்து காமிச்சு உன்னை இதுக்கு சம்மதிக்கவே வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அவ்வளோ
ஷாக் ஆயிடுறா. விட ஒன்னால தான் என்னுடைய குழந்தைங்க எல்லாமே செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காளா. இப்போ அப்பா பார்த்துட்டு அப்பா என்ன மன்னிச்சிடுங்க, ஒருவேளை நான் இறந்ததுக்கு பிறகு கூட நான் தான் உங்களோட ஸ்வீட் ஹார்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காளா. இப்போ வெளியில் நின்றுட்டு இருந்த பாடி கார்ட்ஸும் உள்ளுக்குள்ளே வந்துட்டு பையனையும் அப்பாவையும் மடிக்க பிடிச்சிடுறாங்களா. இப்போ அப்பாவும் நம்மளோட ஹீரோயின் இருக்காங்களா வேகமாக போய் தங்கச்சியை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லையே அட்மிட் பண்ணிடுறாங்க. அவளை இப்போ கணத்திலிருந்து பார்க்குறாளா. அப்பாவை பார்த்துட்டு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கப்பா, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ தன்னுடைய அக்காவை பார்த்துட்டு ஜெயின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாளா. அவளோ கவலைப்படாத, நீ நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பாவோ இப்போ நாம ஒரு குடும்பம், அதனால வந்து இந்த இடத்துல சரி தப்பு இதுக்கெல்லாம் வந்து வெளியே கிடையாது, நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவரும் வந்துட்டு என்னுடைய காணாமல் போன பொண்ணு கிடச்சிட்டா, அது மட்டும் இல்லாமல் நீயும் வந்து சீக்கிரமாக போய் உன்னுடைய காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ நம்மளோட ஹீரோயினும் அப்பா அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாளா. அவரும் ஆமாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக உங்கள் பொண்ணு காலேஜ்லாம் முடிச்சிருப்பா, இப்போ அவர் காலேஜ் படிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. டாக்டர்கிட்ட போய் அவரை செக் பண்ணி வந்து மெமரி லாஸ் ஆகிட்டே போகும். 2 பொண்ணுங்களும் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த அந்த காலகட்டத்துக்கு போயிடுவார், இல்லைன்னா காலேஜ் படிச்சுட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் வந்து இருப்பார். அதனால நீங்கள் தினமும் வந்து மெடிசன் எடுத்துக்கோங்க, சீக்கிரமாகவே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினும் இதை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு இருக்காளா. ஆனால் அவரும் இன்னமும் 2வது பொண்ணுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ போதும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இப்போ தன்னுடைய அக்கா கிட்ட என்னாச்சு, அப்பா நல்லா இருக்காரு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க. ஆமாம் டாக்டர் வந்து எதுவும் சீரியஸாக இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரிப்பா நீங்கள் அக்காவோட அவளோட வீட்டுக்கு போங்க, அவள் நல்லபடியாக உங்களா பார்த்துக்குவா, நான் ஒரு நல்ல வேலையை தேடிக்கிறேன், அதுக்கு பிறகு நிச்சயமாக நீங்கள் என் கூடயே வந்து இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவரு விளையாடுறியாம்மா, நீ எங்களுடைய வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உனக்கு வேறு நல்ல வேலைக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ்வளோ இல்லை, நான் தான் வந்து எனக்கான ஃப்யூச்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கணும், நானே வந்து என்னுடைய வழியில் போகிறேன், நிச்சயமாக நல்ல நிலைமைக்கே வந்துடுவேன், பிறகு நாம மீட் பண்ணலாம், அப்பா நீங்கள் எப்போ வேணாலும் வந்து என்ன பார்க்கலாம், அதனால தயவு செஞ்சு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவரும் சரின்னு ஒத்துக்கிறாரா. என்னோட ஹீரோயினும் இன்னும் 2 நாளில் எங்களோட ஆஃபீஸில் பார்ட்னர்ஸ் எல்லாமே வந்து ஒரு மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதில் நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்ல. அவரோ விளையாடுறியாம்மா, என்ன போய்கிட்டு எதுக்காக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும், வேணா நான் வரல அப்படின்னு சொல்கிறாரோ. அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆகணும், நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல. தங்கச்சியோ பயப்படாதீங்கப்பா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயின் சின்ன வயசில் தண்ணிக்குள்ளே விழுந்திருப்பா இல்லையா, அவளை வந்து இந்த ஜேன்ஸ்கி குரூப்போட ஓனர் தான் தத்து எடுத்து வளர்த்துட்டு இருந்திருப்பாங்களா. அவங்க கம்பெனியோட பொறுப்பை நம்மளோட ஹீரோயின் தான் பார்த்துட்டு இருந்திருப்பா. ஆனால் அவங்க உயிரோடு இருக்கும்போதே இன்னொரு பெரிய கம்பெனியோட ஓனர் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட பையனுக்கும் நம்மளோட ஹீரோயினுக்கும் இடையில என்கேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையில் வந்து முடிச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட அசிஸ்டண்ட்டோ இங்கே பாருங்க மேடம், இந்த கம்பெனியோட சிஇஓ இங்கே வர்றது வந்து ஒரு சாதாரண விஷயத்துக்காக மட்டும் இருக்காது, உங்களை என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்காகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ்வளோ நிச்சயமாக வந்து இருக்கலாம், ஆனால் மறைமுகமாக என்னுடைய கேரக்டர் என்ன, நான் எப்படிலாம் நடந்துக்கிறேன் அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக கூட இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லி பேசி. இன்னொரு நம்மளோட ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான மாப்பிள்ளை லண்டன்லேருந்து வந்து இறங்கிறானா. அசிஸ்டண்ட்டோ என்ன சார் நீங்களே காரை ஓட்டிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இங்கே பாரு, ஆக்சுவலாக வந்து ஜேன்ஸ்கி குரூப்போட பழைய ஓனர் ஒரு பொண்ணை தத்தெடுத்து வளர்த்தாங்க, அந்த பொண்ணும் வந்து இப்போ பெரிய லெவலில் இருக்கா. ஆனால் அவளோட கனவு பொண்ணு அப்பா இப்போ அவளோட வந்து சேர்ந்துக்கிட்டாரு, அதனால அவர் யார் எப்படி பணத்துக்காக தான் வந்து அவளோட வந்து சேர்ந்துருக்காரு அப்படின்ற மாதிரியான பொருளெலாம் இருக்கா. அதனால அதை பற்றி வாட்ச் பண்ணுறதுக்காக தான் நானே இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நான் கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்து என்கேஜ்மெண்ட் நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறேன். இன்னொரு பக்கம் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான மீட்டிங்கில் தன்னுடைய அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காண்டி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸில் 2 பேர் இருந்துக்கிட்டு இங்கே பார்த்தியா இவளையே வந்து தத்தெடுத்து வளர்த்துட்ருக்காங்க, இதில் வந்து இவ வந்து அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்காராம், சரியான பிச்சைக்காரன் போல இருக்குது, இவளுடைய பணத்துக்காக இவகிட்ட வந்து ஓட்டிகிட்டு இருக்கான், முதல்ல நம்ம வந்து குரூப்போட பொசிஷனில் இருந்து வெளியில் துரத்தி விட்டுறணும், அதுக்கு பிறகு இந்த கம்பெனி வந்து ஆட்டோமேட்டிக் ஷேர் ஹோல்டர்ஸில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நமக்கே வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்களா. இதோட ஹீரோயினும் வந்துட்டு அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு வர சொல்லிட்டு இருக்கா. பார்த்து அங்கே இருக்கக்கூடியவங்க அவங்க அப்பா பற்றி வந்து நம்ம ஹீரோயினோட அப்பாவை கூட்டிகிட்டு வர அவரும் வழியில் நின்று இது எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த ஷேர் ஹோல்டர்ஸில் 2 பேரும் கிட்ட உனக்கு என்ன தகுதி இருக்குது, ஜான்ஸ்கி குரூப்போட பொசிஷனில் இருந்துட்டு ரொம்ப ஆடிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்கள் அப்பா ஒன்றும் ஒரு பெரிய ஆளே கிடையாது, ரொம்ப கேவலமான பிச்சைக்காரன் தானே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. அவருக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடுது, நம்ம வந்து திரும்பி வந்தது நம்மளுடைய பொண்ணோட ஃப்யூச்சரை வந்து பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருப்பா எனக்கு உடம்பு சரியில்லை இப்போ பொண்ணுகிட்ட சொல்லிட்டு நிறுத்தி விட்டே கிளம்பிடுறாரா. இப்போ அசிஸ்டண்ட்டோ இருங்க சார் நானே வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்க. இப்போ வழியில் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு இங்கே நான் இறங்கிக்கிறேன் நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்ல. சார் இங்கே பாருங்க இந்த விஷயம் மட்டும் மேடம்க்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் என்னை வந்து தொலைச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல. கவலைப்படாத, என்னுடைய கிராமத்துக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் இது, நான் எங்கள் கிராமத்துக்கு திரும்பி போயிடுறேன், நீ போயிட்டு வா, என்னுடைய பொண்ணுக்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. ஹீரோயினை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக லண்டன்லேருந்து ஹீரோ வந்திருப்பான் இல்லையா, அவனையும் வந்து சிலர் கொலை பண்ணுறதுக்காக துரத்திட்டு ஓடி வர அவனை
தப்பிச்சு ஒரு பொத்தருக்குள்ள வந்து ஒளிஞ்சிக்கிறான். இப்போ அவனோட ஃபோனும் கீழே விழுந்துருமா, அவங்களும் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அவன் வெளியில் வந்துட்டு அந்த இடத்துலையே மயங்கி கீழே விழுந்து கிடக்கான். நம்ம ஹீரோயினோட அப்பாவோ வந்து வில்லேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரா, கீழே மயங்கி கிடக்கிற அவனை வந்து தூக்கிட்டு உனக்கு என்னச்சுப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. நான் ஓட்டிகிட்டு வந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, என்னை வந்து கொலை பண்ணுறதுக்கு சில துரத்திட்டு இருக்காங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துடுறான். இப்போ அவரும் அவனை தூக்கிட்டு போய் தன்னுடைய வீட்டிலலாம் கொடுத்துட்ருக்காரு. இப்போ மயக்கம் தெரிஞ்சு எந்திரிச்சு பார்க்குறான். அவன் ஒரு குடிசையில் இருக்கான்னு அதை பார்த்துட்டு நான் எந்த இடத்துல இருக்கேன், நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. ஆமாப்பா அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபோனை ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கலாமா, கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறானா. சரின்ட்டு கொடுக்குறாரு. இப்போ ஃபோனில் தன்னுடைய அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாடி கார்ட்ஸ் நம்ம ஹீரோயினோட அப்பா வீட்டுக்கு வெளியில் வந்து நிற்கிறாங்களா. அதை பார்த்துட்டு அவரும் ஷாக் ஆயிடுறாரு. அவனும் இங்கே பாருங்க துரத்துனவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்க, சார் உங்களோட ஃபியான்சி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் உங்களை வந்து கொலை பண்ணுறதுக்காக வந்து ஆளுகளை வந்து செட் பண்ணி விட்டுருக்காங்கன்ற நியூஸ் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவனும் ஷாக் ஆயிடுறான். எதுக்காக, சரி ஓகே ஜேன்சி குரூப்போட இன்க்ரீடியை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்து அப்பாவும் அதை கேட்டுட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு ஷாக் ஆயிடுறாரு. இப்போ ஹீரோவோ இருந்துட்டு ஒரு கார்டை கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் இதில் $100 மில்லியன் இருக்குது, என்னை காப்பாற்றிருக்கீங்க, இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல அவரும் வேணாப்பா நீயே வச்சுக்கோ, பணத்துக்காக உன்னை காப்பாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா. சரி சார் உங்கள் ஃபோனில் வந்து என்னுடைய நம்பர் இருக்குது, உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் சரி என்கிட்ட கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கும் வந்து என்கேஜ்மெண்ட்கான ஏற்பாடு எல்லாமே நடந்துட்டுருக்கா. ஷேர் ஹோல்டர்ஸில் 2 பேர் இருப்பானுங்க இல்லையா, அவனுங்க இருந்துட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லாத்துக்கிட்டையும் இங்கே பாருங்கள் ஜேன்சி குரூப்போட ஓனர் இந்த பொண்ணை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருந்தாரு, அவரும் இறந்து போயிட்டாரு. ஆனால் இவ வந்து பொசிஷனுக்கு வந்துட்டு ரொம்ப ஆடிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவளோட பிச்சைக்கார அப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டு இவர் தான் என்னுடைய அப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் வந்து நல்லதா யோசிச்சு பாருங்க. லண்டனை சேர்ந்த சோலார் குரூப்போட ஓனர் வந்து இவளை இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போறாராம். ஆனால் கண்டிப்பாக அவர் இங்கே வரப்போகிறதே கிடையாது, இந்த என்கேஜ்மெண்ட்டும் நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி இவளோட கேரக்டரும் அது மட்டும் இல்லாமல் இவ வந்து அப்பான்னு ஒரு பிச்சைக்காரனை கூட்டு வந்து வச்சிருக்கா பார்த்தீங்களா, அவளோட கேரக்டரும் வந்து தெரிஞ்சு போய் இந்த கல்யாணம் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் லண்டனுக்கே போய்கிட்டு இருக்கு. இதுதான் சரியான சமயம் இவளை வந்து அந்த பொசிஷன்ல இருந்து தூக்குறதுக்கு, நீங்களே என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களும் நீங்க சொல்றது சரிதான் நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி வந்து ஜெல்னோ ஃபேமிலிக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும், அப்பாவையும் பையனையும் வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டா, அதுக்கு பிறகு இவ இந்த மாதிரி ஆடிட்டு இருந்தானா அடுத்து நாமளும் வந்து இந்த மாதிரி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எல்லாரும் சரிதான் இவளோட திமிர அடக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களா. இவளோட ஹீரோயினும் என்கேஜ்மெண்ட்கான அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் போட்டுட்டு அந்த இடத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறா. அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னுடைய அப்பாவை உங்க எல்லாத்துக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி கூப்பிட அவரும் வேகமாக வராரா. வரும்போதே வந்துட்டு அம்மா உனக்காக கிராமத்தில் இருந்து பிஸ்கட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருவேன் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்காரா. இப்போ அந்த 2 ஷேர் ஹோல்டர்ஸும் இருந்துட்டு அதை தட்டி விட்டுட்டு அது சரிதான் அப்படியே பிச்சைக்கார அப்பா இந்த மாதிரியான பொருட்களை தானே கொண்டு வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு கோவம் வந்துருதா. மரியாதையாக பேசுங்க, எங்கள் அப்பாவை வந்து இந்த மாதிரி பேசுறதுக்கான தைரியத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவரோ இங்கே பாரு இப்போதான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம், மரியாதையாக வந்து ஜென்சி குரூப்போட பொறுப்பில் இருந்து ஓடி போயிடு, உங்கள் அப்பாவோட சேர்ந்து கிராமத்துலேயே உட்காந்துட்டு அவர் கொடுக்கறத சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து நம்மளோட ஹீரோயினை வற்புறுத்தி அதில் நீ வந்து கையெழுத்து போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்திட்டு இருக்காங்களா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோ வந்து என்கேஜ்மெண்ட்டே வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் லண்டனுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கான். அப்போ அசிஸ்டண்ட்டோ சார் உங்கள் ஃபியான்சி பற்றின டீட்டெயில்ஸ் எடுக்க சொன்னீங்க இல்லையா, இதோ அவங்க அப்புறம் அவங்களுடைய அப்பா பற்றின டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி காமிக்க அவனும் அதை பார்த்துட்டு இவர் தான் என்னுடைய உயிரையே காப்பாற்றினவர், நம்ம அதை எதுவும் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன், உடனே வண்டியை திருப்புங்க என்கேஜ்மெண்ட் ஹாலுக்கு நம்ம போய் ஆகணும் அப்படின்னு நம்மளோட ஹீரோயின் கிட்ட வந்து பத்திரத்தில் கையெழுத்து போட சொல்லி 2 ஷேர் ஹோல்டர்ஸும் வற்புறுத்திக்கிட்டு இருக்காங்களா. அப்பாவை மரியாதையை என்னுடைய பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. அவங்க 2 பேத்தையும் வந்து பாடி கார்ட்ஸ் வந்து மடக்கி படித்து முட்டி போட வச்சுட்டு இருக்காங்களா. இப்போ நம்மளோட ஹீரோவை என்ட்ரி கொடுக்குறான், அவங்கள விடுங்க அப்படின்னு சொல்லி கத்த இப்போ எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அந்த ஷேர் ஹோல்டரில் ஒருத்தவன் சார் நீங்களா வாங்க இங்கே பார்த்தீங்களா உங்கள் ஃபியான்சி தான் உங்களை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல அவனோ என்ன வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானா. இந்த கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இவ பேசின ஆடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து நம்ம ஹீரோயின் பேசின மாதிரி ஒரு ஆடியோவை போட்டு காமிச்சிட்டு இருக்கானா. அதை பார்த்தோன்னே நம்மளோட ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்கா. என்னது நீ இன்னுமா சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. பிறகு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வரலா. ஹீரோவோ சரி இவ தான் வந்து என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணான்னு நீங்க 2 பேரும் எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவங்களும் எதுவும் பேசாம அமைதியாக நின்றுட்டு இருக்காங்களா. ஆல்ரெடி எங்க தாத்தா உயிரோட இருக்கும்போதே உங்க 2 பேர்த்த பத்தியும் நிறைய சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா வந்து இல்லாத போது உங்களால தான் வந்து இந்த கம்பெனிக்கு பெரிய வந்து தொல்லை வரும் அப்படின்றத அவர் ஆல்ரெடி வந்து சொல்லி வச்சிருந்தாரு. கம்பெனியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டு என்ன வந்து சோலார் ஃபேமிலிக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கான என்கேஜ்மெண்ட்டையும் பண்ணி வச்சாரு.
காரணம் இது இந்த ஜென்சி குரூப்பையும் நல்லபடியாக பார்த்துக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்த மாதிரி பண்ணார். ஆனால் வந்து இன்றைக்கி நான் சொல்கிறேன், எங்களோட ஷேர் ஹோல்டரோட பதவியில் இருந்து உங்கள் 2 பேத்தையுமே தூக்குறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோவோ உங்களை டிஸ்மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல அவங்கள காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்காங்களா. அசிஸ்டண்ட்டோ இவங்களை முதல்ல இங்கே தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேத்தையும் கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளி விட்டுறாங்க. இப்போ வரிசையாக வந்து நம்மளோட ஹீரோ வந்து நிறைய கிஃப்ட்ஸாக கொண்டு வந்து அடுக்கி வச்சிருக்கானா. இப்போ நம்ம ஹீரோயினோட அப்பா பார்த்துட்டு இது எல்லாமே உங்களுக்காக தான் சார், என்னோட உயிரை காப்பாற்றினதுக்காக மட்டும் கிடையாது, என்னுடைய வருங்கால மாமனாருக்காக அப்படின்னு சொல்லி கொடுக்குறானா. அவரும் இங்கே பருப்பா இந்த கிஃப்ட் எதுவுமே எனக்கு தேவையில்லை, என்னுடைய பொண்ணை நீ நல்லபடியாக பார்த்துக்கிட்டேனாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா. இப்போ அவனும் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்கான ரிங்கை எடுத்துகிட்டு நம்மளோட ஹீரோயின் முன்னாடி முட்டி போட்டு காமிக்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்க அவளோ ஆமாம் அப்படின்ற ரிங்கை எடுத்து நம்மளோட ஹீரோயின் கையில் மாட்டி விட்டுட்டு கூடிய சீக்கிரத்துலேயே நமக்கான கல்யாணம் நடக்க போகுது, அதுக்கான ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்குள்ளேயுமா எல்லா ஏற்பாடுமே பண்ணணுமே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இப்போ நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அவ்வளோ வந்து வெட்டிங் ஃபீல்டில் இப்போ ஒரு பெரிய ஆளாக ஆயிடுறாளா. இந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணுறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணிடுறான் நம்மளோட ஹீரோ. இப்போ நம்மளோட ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமாயிரா தங்கச்சியை பார்த்தோன்னே. அப்பா இன்னொரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு 2 பொண்ணுங்களும் சேர்ந்துட்டு ஷாப்பிங்காக போயிடுறாங்க. வெட்டிங்கான கிவ்னை வந்து தன்னுடைய அக்கா காமிச்சிட்டு இருக்காளா தங்கச்சி. அப்பாவும் அந்த இடத்துல வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. திடீர்னு எந்திரிச்சு தன்னுடைய ஃபோனை பார்க்குறவர் மணி 5 ஆயிடுச்சு. என்னுடைய 2 பொண்ணுங்களும் வந்து ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிச்சு வெளியில போயிடுறாரு. அவரோட மைண்ட் வந்து பொண்ணுங்க வந்து ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்க அந்த காலகட்டத்துக்கு போயிடுமா, ரோட்ல வந்துட்டு இந்த இடத்துல நம்ம இருக்கோம் பொண்ணுங்களை கூப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்க. இப்போ நம்மளோட ஹீரோயின் 2 ஷேர் ஹோல்டர்ஸை வெளியில் துரத்தி விட்டுருப்பா இல்லையா, அவங்களும் வந்து ரோட்டில் பிச்சைக்கார மாதிரி படுத்து கிடக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான், அவளை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துல அப்பா தனியாக நடந்து வந்துட்டுருக்காரா. அங்கே பாருடா பெரிய பணக்கார மனுஷன் வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்ல முதல்ல இருந்தாலும் கடத்திட்டு போவோம் வா அப்படின்னு சொல்லி கடத்திட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இந்த ஃபோனு உன்னுடைய பொண்ணுக்கு வந்து ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயின் அப்புறம் அவளுடைய தங்கச்சி 2 பேரும் அப்பா நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி தேடி வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கமும் அப்பா இருந்துட்டு இது என்னது ஃபோனா, இதுவா ஃபோனு, இது வந்து விளையாடுற பொம்மை அப்படின்னு சொல்லி விளையாண்டுட்டு இருக்காரு. டென்ஷன் ஆயிடுறாங்க. விளையாடுறியா, இந்த மாதிரி நடிக்கிறதெல்லாம் முதல்ல நிப்பாட்டிட்டு உங்களுடைய பொண்ணுக்கு வந்து ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்ல அவரோ என்னுடைய பொண்ணுக்கிட்ட ஃபோன்லாம் கிடையாது, அவங்க 2 பேரும் இப்போ ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல இப்போ 2வது இருக்கக்கூடியவனும் ஆக்சுவலாக நான் நினச்சிட்டு இருக்கேன் இவருக்கு எதுவும் லூசு பிடிச்சிக்கிச்சுன்னு. ஏன்பா நீ இது வந்து எந்த விஷயத்தில் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவரோ நானா இப்போ 2004 இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா. சரியா போச்சு, இவருக்கு எதுவும் மெமரி இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால அவங்க பொண்ணுங்க வந்து சின்ன குழந்தையா இருக்கும் போது இருந்த காலகட்டத்துக்கே போயிட்டாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வேற இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்களா. சரி அவங்க பொண்ணுக்கு வந்து மெசேஜ் போட்டு விட. ஹீரோயினும் தங்கச்சியும் பணத்தை எடுத்துட்டு அப்பாவை தேடி வந்துடுறாங்களா. இப்போ அவங்க 2 பேத்துக்கிட்டையும் வந்து என்னுடைய அப்பாவை விட்டுருங்க, நீங்க கேட்ட பணத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல முதல்ல அந்த பணத்தை கீழே வச்சுட்டு ஒரு பெரிய கல் மாதிரி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அதுக்கு நேரம் 2 பேரும் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேரும் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அவங்களும் அந்த பணத்தை எடுத்துட்டு அந்த கல்லை வந்து விட்டு பெரிய கல் பொண்ணுங்க மேல விழுகிறதுக்காக போதா அப்பா அப்படின்னு சொல்லி 2 பேரும் கத்த. இப்போ அந்த இடத்துல நின்றுட்டு இருக்க அப்போ வேகமாக ஓடி வந்து அந்த கல்லை வந்து பிடிச்சிக்கிறாரு. இப்போ உடம்புல இருக்கக்கூடிய நிறைய போன்ஸ் வந்து அவருக்கு உடஞ்சி போச்சா, ரத்தமாக வந்துட்டு இருக்கு. தன் 2 பொண்ணுங்களையும் பார்த்துட்டு வெளியில் ஓடுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் அப்பா நம்ம 1 2 3 என்னவோ அதுக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிட்டு அந்த கல்லை கீழே போட்டுடுறாங்க. இப்போ அப்பாவும் அந்த இடத்துலயே மயங்கி கீழே விழுந்துட ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல்லையும் டாக்டர் இங்கே பாருங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய போன்ஸ் வந்து உடஞ்சி போச்சு, ரொம்ப ஹெவியான ஏதோ ஒரு பொருள் உங்கள் அப்பா மேலே வந்து விழுந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் பீட்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்ல இப்போ நம்மளோட ஹீரோயினும் அப்பா இத்தனை வருஷத்துக்கு பிறகு உங்களை நான் பார்த்துருக்கேன், உங்களை நான் இவ்வளோ வருஷமாக எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. தங்கச்சியோ நான் பண்ண எல்லாமே தப்பு தான்ப்பா, தயவு செஞ்சு வந்து திரும்ப வந்துடுங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. பொண்ணுங்களும் அப்பா தயவு செஞ்சு எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க, நல்ல நிலைமையில இருக்கும் போது வந்து நீங்கள் எங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன மன்னிச்சிடுங்க உங்கள் அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்ல இல்லை முடியாது நாங்கள் இதை ஏற்றுக்க மாட்டோம், திரும்ப ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு சொல்ல அவங்களுக்காக டாக்டரும் இப்போ மறுபடியும் ட்ரை பொண்ணுங்களும் இருந்துட்டு தயவு செஞ்சு எந்திரிங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்களா. மூத்த பொண்ணும் அப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு பிறகு நீங்கள் என் கூட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதனால தயவு செஞ்சு எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. 2வது பொண்ணும் அப்பா நானும் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கேன், நீங்கள் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல இப்போ மறுபடியும் அவருக்கு ஹார்ட் பீட் வர ஆரம்பிக்குது. டாக்டரும் வந்துட்டு இந்த மாதிரியே பேச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி 2 பொண்ணுங்களும் மறுபடியும் அழுதுட்டே அப்பா தயவு செஞ்சு எந்திரிங்க நாங்கள் உங்களை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது ஹார்ட் பீட் மறுபடியும் குறைய ஆரம்பிச்சிருது. டாக்டரும் இல்லை இந்த மாதிரி கிடையாது, அவரோட உணர்வுகளை தூண்டுங்க, வேறு எந்த மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்கிற மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்ல அப்போ தயவு செஞ்சு
கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது, ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி மூத்த பொண்ணுங்க வந்து பேசிகிட்டு இருக்கலாம். ரெண்டாவது பொண்ணும் அப்பா எனக்கு ரொம்ப வந்து பசிக்குது, அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட பணமே இல்லை, நீங்கள் தான் உதவி பண்ணணும், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஃபஸ்ட்டு பொண்ணும் அப்பா எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். இங்கே 2 பேரும் வந்து மாற்றி மாற்றி ஹெல்ப்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்போ அப்பாவுக்கு வந்து மறுபடியும் ஹார்ட் பீட் வர ஆரம்பிக்குது. தன்னுடைய பொண்ணுங்களுக்கு தன்னுடைய தேவை இருக்குது, அதனால அதை வந்து எப்படியாவது வந்து நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காண்டி இப்போ கண்ணை திறந்து பார்க்குறாரா. 2 பொண்ணுங்களும் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ட்ரூ வந்துட்டு உண்மையிலே இது ரொம்ப மிராக்கலான விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களோ. எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா எங்கள் அப்பா மறுபடியும் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப சந்தோஷமாக இந்த கதையும் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம எப்படி பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.